தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். பிரம்ம ரிஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். கோரிக்கைகள் நம்ம வைக்கிறோம்ல, கோரிக்கைகள். வீடு வேணும், கார் வேணும், நல்ல வசதியான வாழ்க்கை வேணும், நல்ல படிப்பு வேணும், வெளிநாடு போக வேண்டும், நிறைய கோரிக்கைகள் வைப்போம். ஆனால் அது தவறு ஒன்றும் இல்லை, வச்சுக்கோங்க உங்களுடைய ஆசைகள். ஆனால் ஒரு வீடே வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு உண்டான பணம் எங்கிருந்து வருகிறது? இதை நம்ம கவனிக்கணும். வசதிகளும் சந்தோஷங்களும் வாழ்க்கையில் போகங்களும் தேவை. ஆனால் சரி, அந்த பணம், அதற்கு தேவையான பணம் சரியான வருமானத்தில் இருந்து வருகிறதா? இதர் சொல்லியிருக்க அஷ்டாங்க மார்க்கத்தில் ஒன்று என்னன்னா, சரியான வாழ்வாதாரம் அப்படிம்பாரு. ரைட் லைவ்லிஹுட் அப்படின்னு. சரியான வாழ்வாதாரம்னா என்னன்னா, நாம் சம்பாதிக்கும் பணம் நல்ல முறையில் சம்பாதிக்கிறோமா, நியாயமான முறையில் சம்பாதிக்கிறோமா? உதாரணத்துக்கு எடுத்துப்போம். நான் அசைவம் சாப்பிட மாட்டேன், ஆனா நான் அசைவம் கடை வைத்திருக்கிறேன், அதில் வரும் வருமானம். அதுக்கப்புறம் நான் நிறைய பணம் வச்சிருக்கேன், அந்த பணத்தை வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறது. நிறைய விஷயங்கள். எனக்கு ஆல்கஹால் பழக்கம் இல்லை, ஆனா நான் ஆல்கஹால் அப்படின்றது நம்ம கடை வச்சிருக்கேன். இன்னொன்னு, நமக்கு தேவையில்லாமல் ஒரு ஆகணும்னு சொன்னா நமக்கு தெரியும், அவங்களுக்கு ஒரு பணத்தை கொடுத்து அதை சரி பண்ணி ஒரு வேலையை வாங்குறது. இந்த மாதிரி விஷயங்களில் இருந்து வரும் பணத்தால் நமக்கு வரும் வசதிகள் ஒரு நிறைவை தராது. கோரிக்கைகள் வைக்கலாம், ஆனால் அந்த கோரிக்கைகளில் நாம் என்ன வைக்கிறோமோ அது கிடைப்பதற்கு உண்டான பணம் நியாயமான வழியில் வர வேண்டும். அநியாயமாக சம்பாதிக்கும் பணம் என்பது நிலைக்காது. ஒரு ரூபாய் கூட நாம் யாரையும் ஏமாற்றாமல் சம்பாதிக்கிறோமா, அது நம்ம நல்லா பார்த்துக்கணும். பொய் சொல்லி சம்பாதிக்கிறோமா, ஏதோ திருடி சம்பாதிக்கிறோமா, அதன் மூலம் வருகிறதா? இந்த மாதிரி நிறைய நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு கர்மா. அதனால் சரியான வாழ்வாதாரம் அப்படின்னா, நாம் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை செய்வதற்கு நாம் சரியான வழியில் சம்பாதிக்க வேண்டும். அந்த சரியான வழியில் சம்பாதிக்கும் பணத்தால் மட்டும்தான் நாம் நிம்மதியாக அந்த பொருளையோ வீடையோ காரையோ வாங்கினால் கூட அனுபவிக்க முடியும், நிம்மதியாக இருக்க முடியும். வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய வருமானம் நியாயமான வழியில் இருக்க வேண்டும், தர்ம வழியில் இருக்க வேண்டும். நம்மளுடைய வசதிக்காக நாம் யாரையும் துன்புறுத்தக்கூடாது. யார்கிட்டயோ நிறைய கடனை வாங்கியிருப்போம், திருப்பி தரவே மாட்டாங்க. நிறைய பேர் லட்சக்கணக்கில் வாங்குவாங்க, எனக்கு அந்த வீடு இருக்கு, இந்த வீடு வாங்கணும் அப்படிலாம் சொல்லி. ஆனா திருப்பி அதை கொடுக்க மாட்டாங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு பாவம். எத்தனை ஜென்மாக்கள் ஆனாலும் அந்த கர்மா என்பது மிக மோசமான விளைவை ஏற்படுத்தும். அதனால் நம்மளுடைய வசதிகளும் வாழ்வுகளும் நாம் சம்பாதிக்கும் நியாயமான பணத்தில் வாங்குபவையாக இருந்தால் சந்தோஷமாக செய்யலாம். சரியான வாழ்வாதாரம், வாழ்க்கைக்கு தேவையான பொருள் சரியான வழியில் நாம் சம்பாதிக்க வேண்டும். இந்த குணம் வரணும்னா எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. இந்த குணம் வரணும்னா தொடர்ந்து 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 தியானம் செஞ்சு இந்த மாதிரி புத்தரின் அஷ்டாங்க மார்க்கத்தை நாம் தெரிந்து கொண்டோமானால் இந்த பிறவி இல்லை, எத்தனை பிறவிகள் ஆனாலும் அந்த பாவத்திற்கான கணக்கை தீர்த்தே ஆக வேண்டும் அப்படின்ற நமக்கு ஒரு அர்த்தம் புரியும். அதனால் தொடர்ந்து தியானம் செய்வோம், ஞானம் பெறுவோம். நன்றி.